பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சின்ன விஷயம் பெரிய எஃபெக்ட். ஆதார வசனம் மத்தேயு 26:13. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சை கொண்டவர்களே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், தொடர்ந்து கேட்பவர்கள், அப்பா உங்களுக்கு கொடுக்க ஏதும் இல்லையே, எல்லாரும் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார்களே என்று ஏங்குபவர்களுக்கு நீர் உணர்த்துவீராக சுவாமி. அவருடைய நேரம், அவருடைய தாளந்துகளை கொடுக்க நினைப்பூட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படி இந்த ஸ்திரீ செய்தது என்ன? இந்த அளவிற்கு இயேசு இதை உயர்த்தி பேசுவதற்கு என்று நினைப்பேமேயானால் தன்னிடம் உள்ளதில் விலையேறப் பெற்றது முழுவதுமாக கொடுத்து விட்டாள். யோவான் 12:3 இவள் மரியாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்த்தாளின் சகோதரி என்று பார்க்கிறோம். இயேசுவின் சீஷர்கள் அங்காப்படுகிறார்கள். ஐயோ, இது 300 பணத்துக்கு விற்கலாமே என்று. ஒரு வருட கூலி பணம் என்று கணக்கிடப்படுகிறது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில்லை, எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம், எந்த சமயத்தில் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்திட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. நீதிபதிகள் 25:11. சகலத்திற்கு ஏற்ற சமயம் என்று ஒன்று உண்டு. கர்த்தரும் ஏற்ற காலத்தில் சம்பூர்ண மழையை பெய்விப்பேன், தேசம் தன் பலனை தரும் என்கிறார். பயிர் முளைத்து வளர்ந்து தானியம் கட்டும் நேரத்தில் மழை பெய்யாவிட்டால் பிரயோஜனமே இல்லை. என் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஏசாயா 66:9 பெறப்பெண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். பிரசவிக்கப்படுகிறவாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் என்கிறார். பிரசவ காலம் நெருங்கி கொண்டிருக்கிற மகள்கள் யாரேனும் இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். என்னதான் டாக்டர்ஸ் இது ரிஸ்க் என்று சொல்லியிருந்தாலும் தேவன் தாயையும் சேயையும் கட்டவிழ்த்து கொடுப்பார், சுகமாக, சுகப்பிரசவமாக. அல்லேலூயா. அப்படி ஏற்ற காலத்தில் நமக்கு தேவையான இக்கட்டான சமயத்தில் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அந்த வினாடியை செய்து முடித்து தன் கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நிரூபிப்பார். இந்த ஸ்திரீ தன்னிடமுள்ள மிகச்சிறந்த தைலத்தை இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு உணர்வு, சிரசில் ஊற்றி மகிழ்ந்தாள். அது சரியான சமயம். தன்னிடமுள்ள உயர்ந்ததை, சிறந்ததை சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஊற்றினாள். அவள் முந்திக் கொண்டாள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவள் ஆவியினால் ஏவப்பட்டு வந்தாள் என்று சொல்லப்படவில்லை. இதே மரியாள் தான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரது வாய்ச்சொல்லை கவனமாக அவர் பாதத்தில் அமர்ந்து கேட்டவள். அவள் மனதில் இப்படி இருந்திருக்க வேண்டும் கூடும். இப்படிப்பட்டவருக்கு தன் சகோதரன் உயிரோடு எழுப்பி கொடுத்தவர் நான் மிகவும் உயர்ந்ததை கொடுத்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவர் அவளுக்கு அந்த தைலத்தை, அந்த சமயத்தையும் அவளுக்கு காட்டியிருந்திருக்க கூடும். நாமும் மனதில், தகப்பனே, இன்னாருக்கு உதவ வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னிடம் ஏதும் இல்லையே என்று மனதில் ஏக்கமுடையவர்களாய் அதற்காக உங்கள் மனம் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இதை ஆவியானவர் அறிவார். அந்த நபருக்கு இது இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவர் நினைக்கும் போது உங்களிடம் இருக்கும் பழைய சைக்கிளாக இருக்கலாம், அல்லது கையில் ஒரு சிறு தொகையாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். உங்களிடம் உள்ளதை அந்த நபருக்கு அன்று அத்தியாவசியமாக இருக்கும் ஒன்றை ஆவியானவர் உணர்த்தி கொடுக்க வைப்பார். இதுதாங்க கர்த்தரின் மனதை குளிர வைக்கும். இந்த நிகழ்வு கர்த்தரின் சிந்தையில் பதிவாகிவிடும். இனி ஒரு வேதம் எழுதி இந்த நிகழ்வை பதிவு செய்ய முடியாது. இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதை நான் மறவேன் என்கிறார். நூறத்தனையாக திருப்பி கொடுப்பார். அவர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. ஒரு மிகவும் பசியால் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தை நாம் பார்த்து பாராமல் போய்விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் நன்றாக இருக்கும்போது சாப்பாடு கொடுப்பது சரியில்லை. அந்த நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில்
நாம் கொடுக்கக்கூடியது அவருக்கு மிகவும் உயிர் ஊட்டம் உள்ளதாக இருக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை படித்து பாருங்கள். இங்கே இருந்து இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போய் அசிரியா ராஜா அங்கே வைத்திருக்கிறார்கள். அது சேனை தலைவன் நாகமான். நீங்கள் இந்த கதையெல்லாம், இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த நாகமான் வீட்டில் இந்த இஸ்ரேலுடைய சிறு பெண்ணை கொண்டு போய் பணிப்பெண்ணாக வைத்திருக்கிறார்கள். கைதிகள் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் என்பதை அந்த பிள்ளை கண்டு கொண்டாள். அந்த சிறு பெண் அவருடைய எஜமாட்டியிடம் சொல்லுகிறார், எங்கள் ஊருக்கு போனால் தீர்க்கதரிசி இவரை சுகப்படுத்துவார், சமாரியாவுக்கு போகச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அவளுக்கு தெரிந்த விஷயம் அந்த சின்ன விஷயம். நம்மளை சிறையாக கொண்டு வந்து விட்டார்களே, அடிமையாக வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று நினைக்காமல் அந்த சிறு விஷயத்தை அந்த எஜமாட்டியிடம் சரியான நேரத்தில் சொல்லுகிறார். அதற்கு பின் நடந்தது நீங்கள் அறிவீர்கள். நாகமான் சுகம் பெற்றான், அவன் ஆத்தும ரட்சிப்பும் பெற்றான். ஹல்லேலூயா. இந்த சிறு செய்தி தாங்க, சிறு காரியம் தாங்க இன்றைக்கி வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுலை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தார்கள், மூப்பர்கள் எல்லாம் பவுலை கொலை செய்யாமல் விடக்கூடாது, அதுவரை உண்பதுமில்லை உடுப்பதுமில்லை என்று 40 நாட்கள் அவர்கள் உபவாசம் இருந்தது போல் வைராக்கியமாக இருக்கிறார்கள். அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரும் என்று ஒரு சற்பனையான யோசனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யோசனை ஒரு சிறு பையனுக்கு தெரிய வந்து அவன் மெதுவாக போய் அங்கே பவுலுக்கு, சிறையில் இருக்கக்கூடிய பவுலுக்கு சொல்லி, பவுல் அவன் சேனை தலைவனுக்கு சொல்ல வைத்து காப்பாற்றப்படுகிறான். சின்ன விஷயந்தான், சரியான நேரத்தில் செய்தது. இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோசுவா 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ராகாப் என்ற வேசி யோசுவா 2 ஆட்களை அனுப்புகிறான். அந்த பட்டணம், எரிகோ பட்டணம் எப்படி இருக்கிறது போய் பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறான். பார்த்து வர அனுப்புகிறான், தூதாக அனுப்புகிறான். இந்த போனவர்கள் அந்த ராகாப் வீட்டுக்குள் போகிறார்கள். அப்பொழுது அந்த ராகாப் இவர்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு காட்டி கொடுக்காமல் அந்த இவர்களுடைய பற்றி அவர் சொல்லுகிறாள். உங்களை நினைக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் வருகிறாள் என்று சொல்வது கொலை நடுங்குகிறது, பயம் பிடித்து விட்டது, இந்த பட்டணம் உங்களுடையது தான், எல்லாருடைய இருதயம் கரைந்து விட்டது, நீங்கள் செங்கடலை பிளந்தது எல்லாருக்கும் தெரியும், சீகோனை கொன்றது தெரியும், ஓகை கொன்றது தெரியும் என்று சொல்லுகிறாள். சொல்லி அந்த 2 பேரையும் மூடி பாதுகாத்து, ராஜாக்குடைய ஆட்கள் வந்து கேட்கிறார்கள், காட்டி கொடுக்காமல் மூடி பாதுகாத்து அனுப்புகிறாள். சின்ன விஷயந்தான், அது எவ்வளோ பெரிய காரியம். அவளுடைய குடும்பத்தை, வம்சத்தை காப்பாற்றினது. படித்து பாருங்கள். பெரிய பெரிய காரியங்கள் செய்தால்தான் கர்த்தரின் இருதயத்தில் இடம்பெற முடியும் என்று நினைக்காதீர்கள். உங்களது சிறந்த அந்த அதிகாலை நேரத்தை கர்த்தருக்கு மனவந்து கொடுத்து முழு மனதோடு ஆராதனை செய்யுங்கள். பக்கத்து வீட்டுக்கார காரணமில்லாமல் பகைக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பிள்ளை இன்டர்வியூ போகிறது என்று கேள்விப்பட்டதும் முழங்கால் படிட்டு உங்கள் பிள்ளைக்கு ஜெபிப்பது போல ஜெபியுங்கள். இது சின்ன விஷயம்தான், கர்த்தருடைய இதற்கு பெரிய எஃபெக்டை கொடுக்கும். இது விலையேற பெற்றது. சரீரத்தினாலும் ஜெபத்தினாலும் பொருளாலும் பணத்தாலும் தேவைப்படுகிறவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே முன்வந்து உற்சாகத்தோடு கொடுங்கள், ஜெபியுங்கள். இது விலையேற பெற்றது. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவை காணிக்கப்பட்டு 2 காசு போட்டால் அதை ஆண்டவர் இயேசு பார்த்திருந்து அதை கணப்படுத்துகிறார். அந்த 2 காசு அவ்வளோ பெரியதா? இல்லைங்க, அவள் ஏழை, தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டார், அவ்வளவுதான். தன் ஜீவனத்துக்கு உண்டானது 2ஐயும் போட்டுவிட்டாள். இயேசு நமக்கு தமது முழுமையும் கல்வாரியில் கொடுத்து நிறைவேற்றினார். எதை? ரட்சிப்புக்கு தேவையானதை, தன் ஜீவனை கொடுத்தார். ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார். நாமும் முழு மனம், நம்முடைய முழு மனம், பலம், ஆத்துமா நிறைவோடு எதை செய்தாலும் உற்சாகமாக ஆனந்தமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ கொடுக்கிறீர்கள் என்பது அல்ல, எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் கொடுக்கிறீர்கள், எந்த மனநிலையோடு கொடுக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். தமது ஜீவனையே நமக்கு கொடுத்து மீட்டவருக்கு நாம் எதை கொடுத்து ஈடுகட்ட முடியும்? நம்மை முழுவதும் அர்ப்பணித்து அவர் முன் பணிவோடு நிற்போம். நம்மை எங்கே நிற்க வைக்க வேண்டுமோ, எப்போது எப்படி என்பதை அவர் அறிவார். மேலே சொன்ன சாட்சிகள் எல்லாம் நம்மை வேதத்தில் எழுதி வைப்பார்கள் என்றால் செய்தார்கள்? இல்லையே, செய்தார்கள், அவ்வளவுதான். முடிந்ததை செய்தார்கள். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று யாக்கோபு 4:10 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு செய்ய சின்ன பலன்தான் இருக்கிறது, ஆனால் கொடுக்காமல் இருந்தால் அது பாவம் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
நாம் சின்ன சின்ன நம்மளால் முடிந்ததை செய்வோம். ஒரு வாயின் வார்த்தையினால் ஒருத்தரை பலப்படுத்துவோம். ஒரு சிறு தொகையினால் பலப்படுத்துவோம். ஒரு டம்ளர் தண்ணியினால், ஒரு மோரினால் பலப்படுத்துவோம். அது என்ன நம்மளால் முடியுதோ அதை அந்த நேரத்துக்கே கட்டாயம் செய்வோம். அது ஆண்டவரை பலப்படுத்தும். ஆண்டவருக்கு அது மனம் குளிரும். சின்ன விஷயந்தாங்க பெரிய காரியத்தை செய்து முடிக்கும். அதெல்லாம் கவுண்ட் ஆகும். நீங்கள் நினைக்கிறீர்கள் பெரிய பெரிய காணிக்கை கொடுக்க வேண்டும், பெரிய பெரிய பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதெல்லாம் இல்லை. சின்ன காரியம் செய்தால் போதும், ஜெபித்தால் போதும், அதையும் அவர் கவுண்டில் வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுடைய சிறப்பான நேரத்தை, எங்களுடைய சிறப்பான நீர் கொடுத்த முழு மனதை, பலத்தை எல்லாம் உமக்கு கொடுக்கிறோம். தாவீது சொன்னது போல உம்மிடம் பெற்று உமக்கே கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னைக்கு பணக்காரனாகி நாம் உதவி செய்வது கர்த்தாவே, இப்பொழுது இருக்கிறதில் கொடுத்து உம்மை மகிழ்விக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த பழக்கம் எங்களுக்கு வர வேண்டும், நிறைவு எங்களுக்கு வர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.